தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அது நீதிக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஒப்பிடுகின்றார். ஒரு மனிதனை பரிசுத்த ஆவி வழி நடத்தும் போது எப்பேற்பட்ட பாடுகளையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு முதலில் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்டீபன் குறித்து பார்க்கும் பொழுது யூதர்களால் கல்லெறியப்பட்டு கொலை செய்யவும் முன்பு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தான் என்றும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வலது அரசத்தில் நிற்கிறதையும் கண்டான். வானங்கள் திறந்திருக்கிறதையும் கண்டான். இயேசுவை பரலோகத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் கண்ட ஒரே ஒரு மனிதன் ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 59 வசனங்களில் வாசிக்கலாம். இன்றுள்ள அநேக பொய்யின் ஆவியுடைய ஊழியர்கள் சொல்வது என்னவென்றால், நான் பரலோகம் சென்றேன், பிதாவையும் இயேசுவையும் பார்த்தேன் என்பது ஒரு துணிகரமான ஒரு பொய் சொல்கிறார்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று, அதாவது இயேசுவை தவிர. மற்றும் பேதுரு குறித்து பார்த்தால், பரிசுத்த ஆவியை பெறும் முன்பு ஒரு வேலைக்காரிக்கு முன் நிற்க தைரியமில்லாதவன் தான் பேதுரு. 3 தரம் மறுதலித்தவன் பேதுரு. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்று வழிநடத்தும் போது ஆயிரக்கணக்கானோர் முன் நின்று தைரியமாக பிரசங்கம் செய்தான். கடைசியாக பேதுரு ரோம் நகரில் இரத்த சாட்சியாக வாட்டிகன் நகரில் தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்புக் கொடுத்தார். இந்த பேதுரு இரத்த சாட்சியாக மரித்த அந்த இடத்தில்தான் இன்றுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை இடமாக உள்ள போப் வசிக்கும் வாட்டிகன் அந்த இடம். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து உங்களை வழிநடத்தும் போது ஒரு மெய் சமாதானம், உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். சபைக்கு சென்று 20 நிமிடங்கள் அங்கும் இங்கும் குதித்து ஆடி பாடி ஆவி என்ற பெயரில் குதித்து கத்துவது அல்லவே அல்ல. சற்று நிதானித்து தியானியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களையும் வழி நடத்தி சமாதானம், சந்தோஷம் தருவாராக. ஆமேன். God bless you.